Hello students, welcome to my channel 10th standard maths chapter 2 numbers and sequence. Example 2.9 solve பண்ணலாம். Is 7 into 5 into 3 into 2 plus 3 a composite number? Justify your answer. ஸோ இதெல்லாமே வந்து குட்டி குட்டி 2 மார்க் கொஷின்ஸ் தான், ஓகேவா? ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துட்டு அது காம்போசிட் நம்பரா அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கொஷின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு காம்போசிட் நம்பர்னால் என்னன்னு தெரியணும் இல்லையா? அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இதுக்கு சொல்யூஷன் எழுத முடியும். ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர்னால் என்னென்னா, நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 12ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், சரிங்களா? 4, 12. இப்போ இந்த 4 பார்த்தோன்னா எதெல்லாம் டிவைட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு 1 டேபிளில் டிவைட் பண்ணலாமா? அடுத்தது 4 2 டேபிளில் என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாமா? நெக்ஸ்ட்டு 4 டேபிளில் என்ன செய்யலாம், டிவைட் பண்ணலாம். ஸோ வேறு எந்த டேபிள்லேயும் 4ன்றது வராது இல்லையா? அடுத்தது இப்போ 12 பாருங்கள். ஃபஸ்ட்டு 12 1 டேபிளில் டிவைட் பண்ணலாம், அடுத்தது 12 2 டேபிளில் டிவைட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு 3 டேபிளில் டிவைட் பண்ணலாமா? அடுத்தது 4 டேபிளில் டிவைட் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு 6 டேபிளில் என்ன செய்யலாம், நம்ம டிவைட் பண்ணலாம். அடுத்தது 12 டேபிளில் டிவைட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ இது 2 சம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 நம்பர் பார்த்தீங்கன்னா 4 அப்படின்றதுக்கு எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குது? 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. 12க்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6, அதாவது 6 ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஓகேவா? அதாவது 3 நம்பரில் டிவைசபிள் ஆகுது. இது 6 நம்பரில் என்ன ஆகுது, 12ன்ற நம்பர் டிவைசபிள் ஆகுது. ஸோ எப்போ வந்து ஒரு நம்பர் நம்ம காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொன்னான்னா, அந்த நம்பருக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். எத்தனை ஃபேக்டர் இருக்கணும்? மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ், ஓகேங்களா? ஸோ 3 ஃபேக்டர் இருக்கா? இன்னொன்று என்னென்னா, அதில் 1 அப்படின்றதும் ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கணும், ஓகே? 1ன்றதும் ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்கணும். ஸோ கிளியராக காம்போசிட் நம்பர்னால் மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்தாலே அது என்னது, காம்போசிட் நம்பர். ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாமா? நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எஸ் த கிவன் நம்பர், கொடுத்துருக்குற நம்பர் வந்து காம்போசிட் நம்பர் அப்படின்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா கொஷின் எழுதிக்கலாமா? 7 into 5 into 3 into 2 plus 3. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு போட்ட நம்பர் மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக டிவைட் பண்ணி, ஓகேவா, அந்த டிவைஸரோ அந்த ஃபேக்டரியோ வச்சு என்ன சொல்லிடலாம், நம்ம இது காம்போசிட்டாக இல்லையான்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே வந்து இவங்க ஒரு நம்பர் மாதிரி கொடுக்கல, ஓகேவா? ஒரு சீக்வன்ஸ், ஒரு சீரீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம்னா சால்வ் பண்ணிடலாம், ஓகே? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டேர்மு, இது ஒரு டேர்ம், நடுவில் ப்ளஸ் இருக்குது, ஓகே? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ 2 டேர்ம்லேயுமே 3ன்றது காமனாக இருக்கா? 2 டேர்ம்லேயுமே 3ன்றது காமனாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா வெளில எடுத்துடுறேன், ஓகேவா? வெளில எடுத்துட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், 7 into 5 into 2 இருக்கும், ப்ளஸ் இந்த டேர்மில் 1 மட்டும் இருக்கும். புரியுதா நான் எப்படி எழுதியிருக்கேன்? ஸோ இப்போ நீங்கள் 3 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த டேர்மில் என்ன இருக்கும், 3ன்றது வரும். அதுக்கப்புறம் 3 into 1 3, மேலே இருக்கிற டேர்ம் அப்படி கிடச்சிடும் நமக்கு, ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 3 into இதை சால்வ் பண்ணிடலாமா? 7 5 35, 35 into 2 70. ஸோ இங்கே 17 இருக்குமா? 70 + 1 71, ஓகேவா? 70 + 1 71. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்குற கிவன் நம்பருக்கு என்னவா இருக்குது, ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்ம, சரிங்களா? சின்ஸ் த கிவன் நம்பர் கேன் பி factorized in terms of 2 primes, கமா போட்டு it is a composite number, ஓகேவா? ஸோ கொடுத்துருக்குற நம்பர் என்னது, காம்போசிட் நம்பர் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, ஓகே? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.